பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கனி கொடு என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். நீங்களும் நானும் கனி கொடுக்க அழைக்கப்படுகிறோமா? பொதுவாக நம்முடைய வீடுகளில் நிறைய கனி தரும் மரங்களை நம்ம வளர்ப்பது உண்டு. நல்ல கனி கொடுக்கிற மரங்களை நீங்களும் நானும் நேசிப்பது உண்டு. அதற்கு அதிகமாக உரம் வைக்கிறோம். அதை அதிகமாக சிரத்தை எடுத்து அதை கவனிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குடும்பங்களிலும் கூட ஒருவேளை 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் எந்த பிள்ளை கொஞ்சம் சிறப்பாக படிக்குதோ அந்த பிள்ளை மேலே நீங்களும் நானும் ஒரு தனி அக்கறை செலுத்துவது உண்டு. ஒருவேளை பெற்றோர்களை நேசிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம். ஒருவேளை சமுதாயத்தில் மற்றவர்களால் நம்முடைய 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை மற்றவர்கள் அதிகமாக நேசித்தாங்கன்னா அந்த பிள்ளைகளை நீங்களும் நானும் நேசிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன? அவர்களுடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள் விரும்புகிற கனிகளை கொடுப்பதற்கு அந்த பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசுவும் கூட உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கனி உண்டோ என்று பார்க்கிறார். கனி இல்லை என்று கண்டவுடனே அந்த மரம் சபிக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கனி கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஆமென். அப்போ கனி கொடுக்க வேண்டுமையானா என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். யோவான் 15:5 நான் வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். நீங்களும் நானும் யாரா? கொடிகளா? அப்போ கொடிகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திருப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமேனா மிகுந்த கனிகளை கொடுப்போமா? அல்லேலூயா. கனி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமுள்ள மகனாக, பிரியமுள்ள மகளாக, குடும்பமாக, சபையாக நீங்களும் நானும் நாம் அனைவரும் மாறிவிடுகிறோம் என்பதை வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு விரும்புகிற வண்ணமாகவே திராட்சை செடியாக இயேசுவில் நிலைத்திருக்க அர்ப்பணிப்போமா? அர்ப்பணிக்கிற வேளையில் கனி உண்டு. அப்படி நம்ம கனி கொடுக்கலன்னா என்ன நடக்குமா? யோவான் 15:2 நான் வாசிக்கிறேன். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கண்மான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் அதிக கனி கொடுப்பதற்கு ஆவலோடு அழைக்கிறார். நீங்களும் நானும் மறுத்து உலகத்தோடு சஞ்சாரம் பண்ணுவோம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமையானா முடிவு என்ன? அறுத்து போடப்படுகிற அனுபவம். எச்சரிக்கையின் சத்தம் சேர்ந்து வருகிறது. இந்த காலை பொழுதில் அர்ப்பணிப்போமா? இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் கனி கொடுக்க விரும்புகிறேன். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கனி கொடுக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறீர். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். தடையாக இருக்கிற எல்லாவித பலவீனங்கள், பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள், சாபங்கள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டு உம்மிலே நாங்கள் நிலைத்திருந்து அதிக கனிகளை கொடுத்து பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை உம்முடைய சித்தத்தின்படி மகிமைப்படுத்த எங்கள் யாவருக்கும் உதவி செய்யுங்க. செய்கிறபடினால் நன்றி. ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.